பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 141வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன கேட்கிறோம்? ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன். எத்தனையோ ஜனங்கள் இது ஆபத்து நேரத்துல ஏதாவது ஒரு கஷ்டகாலம், ஏதோ கஷ்டகாலம் வருதுன்னு நினைச்சிடுங்களா, அந்த கஷ்ட காலத்துல உதவி செய்யறதுக்கு, ஆபத்துல கை கொடுக்கறதுக்கு நம்ம யார்ட்டையும் போய் கேட்டா நாங்க இருக்கோம்னு சொல்லுவாங்க. எப்படி நாங்க இருக்கோம், நீங்க போகணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க இருந்த இடத்துல தான் இருப்பாங்க, உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த நேரத்துல நம்மளை பலப்படுத்துறதுக்கு அந்த வார்த்தையை சொல்றதா அவங்க யோசிக்கிறாங்க. எப்படி ஒரு நம்ம ஏதோ நாளைக்கு இல்லை, நாளைக்கு ஒரு 1 லட்சம் ரூபா நாளைக்கு தேவைப்படுது, இல்லை 1 கோடி ரூபா தேவைப்படுது, இல்லை 10,000 ரூபா தேவைப்படுது, இல்லை ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது. உங்களால எடுக்க முடியல, உங்களுக்கு யாருனே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நாளைக்கு இந்த இது தேவை இருக்கு, இது சந்திச்சா நல்லா இருக்குமே யோசிக்கிறீங்க. அப்போ ஒரு மனுஷன்டையும் நீங்க மனுஷன்டையும் போய் கேட்டீங்கன்னா நாங்க இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அவங்க மைண்ட் என்னன்னா, இவங்க வேற ஏதாச்சும் தவறான முடிவு எடுத்துடக்கூடாது, ஒரு 10,000 ரூபாய்க்கு போய் ஒரு 10 லட்சத்துக்கு போய் அப்படி யோசிச்சுக்கிட்டு வேற நாங்க இருக்கேன்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்களே நம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பா கைவிடப்படுவீங்க. ஏன்னா அந்த நேரம் சொல்லிட்டு அவங்க முட்டுருவாங்க. சரி, ஏன்னா அவங்க வேற ஆட்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க நினைச்சு விட்டுருவாங்க. ஆனா பாத்துடுங்க, அடுத்த நாள் நீங்க போய் பாருங்க, நீங்க கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருப்பீங்க. அதே இது ஆண்டவர் சமுதிரம் இந்த வார்த்தையை பாருங்க. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்தில் வர தீவிரியும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். ஆண்டவருக்கு சமுதிரம் நம்ம சத்தமிட்டு, ஏசப்பா என்னுடைய இந்த தேவைகளுக்கு சந்திங்கன்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவர் 100க்கு 100 அவர் தேவை சந்திப்பாரு. யாரிடத்துல போனா எது கிடைக்கணும் அவருக்கு தெரியும். அவர் நமக்காண்டி ஒரு மனுஷனை ஏற்படுத்துவாரு. ஹல்லேலூயா. நம்ம போய் கேட்டா அந்த நேரம் தைரியப்படுத்த ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொன்னா அந்த மனுஷனுக்கு தூக்கமே கிடையாது. நமக்கு கொடுக்கிற வர தூக்கம் இல்லை. அதே போல நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மனசாட்சி சொல்றாரு, இந்த மனுஷன் கஷ்டப்படுறான், நீ போய் உதவி செய்யினா நம்ம சும்மா இருப்போமா? அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கட்டுமே, நம்மளால இயன்றது தானே செய்ய முடியாது, அவருக்கு தெரியும். அப்ப நம்மள்ட்ட இருக்குன்னா கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். அப்படித்தானே? நம்மளால முயன்றதை தான் செய்ய வைப்பார், தவிர முடியாத நீ போய் மலையில போய் ஒரு மலை கேட்டா இருக்கு, அதுல போய் நீ கீழே குதிச்சு சாகுன்னு சொல்லவே மாட்டார். ஒரு மலையில போய் ஒருத்தர் நிக்கிறான், மலையை போல உள்ள பிரச்சனையில நிக்கிறான், நீ நினைச்சா அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா உன்னை கொண்டு தான் செய்வார். இந்த செய்தியை கேட்கிற உங்களை கொண்டு செய்வாரு, என்னை கொண்டு செய்வாரு. அதுக்கு நம்ம அது ஆயத்தமா இருக்கணும். எப்படின்னா, நமக்கு ஒரு தேவைன்னா ஒரு மனுஷனை நோக்கி பார்க்க கூடாது. இதே பிள்ளைகளே, நம்மளை படைத்த ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு? கைவிடுவாரா? அவர் தாயை போல உள்ள உருகிற, எப்படி வெளியே தெரிய போல உருகி தன்னை உருக்கிதான் 33 வயசு வரை வாழ்ந்து 3 வருஷம் ஊழியம் செஞ்சு இந்த உலகத்துல நமக்காக நம்ம பாவத்தையும் சாபத்தையும் போக்குவதற்காக அவர் சிலுவையில அடைக்கப்பட்டு என்ன செய்யறது? அப்படி ஒரு மரணத்தை, அந்த ஒரு மரணத்தை அவரே ரெடி பண்ணி, அவரே இந்த பூமியில மனுபுத்திரனா உருவாகி என்ன செய்யறாரு? அவரே மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுகிறார். அது யாருக்குன்னா, எனக்காகவும் இந்த செய்தி கேட்கிற உங்களுக்காக தான். ஹல்லேலூயா. அந்த தகப்பனுடைய சமூகத்துல, அந்த ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஆபத்துல அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அவர் கைவிடவே மாட்டார். நம்ம ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, எனக்கு ஆண்டவர் இறக்கம் காட்டுங்க ஏசப்பா, நம்ம ஜெபிக்க அவர் என்ன செய்யணும்? ஒரு குழந்தை அவர்கிட்ட கேட்டா, நம்ம ஒரு பிள்ளை இருக்குது, நம்ம ஒரே ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை ஏதோ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை அடிக்கடி கேட்கும் போது நம்ம செய்யாமல இருப்போம். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுடுங்க, வசனம் சொல்லுது, கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்தில் வர தீவிரியும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். இந்த உலக மனுஷன் சத்தத்திற்கெல்லாம் ஆபத்து வரும்போதெல்லாம் சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் தேவப்பிள்ளை. நம்ம நினைப்போம் அவங்க எல்லாம் செய்வாங்க, இவங்கெல்லாம் செய்வாங்க, கையெல்லாம் நீட்டாதீங்க. கடவுள் பரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம், கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்காவிட்டா, இந்த உலகத்துல எந்த மனுஷனோட கடவுள் பேசாவிட்டா எதுவுமே நமக்கு இந்த பூமியில கிடைக்காது. ஆபத்து நேரம், கஷ்டத்தின் நேரம், போராட்டத்தின் நேரம் நம்ம மனுஷனை போய் இவங்க என்ன, எனக்கு இவங்க யாரு, இந்த சொந்தம் அந்த சொந்தம், அது எந்த சொந்தமா இருக்கட்டு, ஆனா நமக்கு என்னன்னா உதவி கடவுள் மட்டும் தான் செய்ய முடியும். ஏன்னா கடவுள் நினைத்தாதான் இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு இருதயத்துல மனசாட்சின்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. பாத்தீங்களா? ஆபத்து வரும்போது ஐயோ அவங்க ஒரு சின்ன குழந்தைக்கு ஆபத்து, ஒரு பெரியவங்களுக்கு ஆபத்து, ஒரு தாய்க்கு ஆபத்தா இருக்கிறாங்க, மனசாட்சி துடிக்கணும். கடவுள் நம்ம இருதயத்துல நல்ல மனசாட்சி கொடுத்துருக்க. அதான் ஆவி ஆத்மா சரீரம். இந்த சரீரம் எப்ப வேணாலும் செத்து போவோம், நம்ம சாகும் போது என்ன செய்யணும்? மண்ணுக்குள்ள மக்கி போய் முடிஞ்சு போவோம். ஆனா இந்த ஆவி இருக்கிற மனசாட்சி, அந்த ஆத்மா ஆண்டவர் கொடுக்கிறாரு, அது ஆண்டவர்கிட்ட போவோம். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிற ஆபத்து நேரம் கூப்பிடுற நம்ம யார்? இந்த உலக மனுஷர்கள் கைவிடுவாங்க, ஆண்டவர் கைவிடவே மாட்டாரு. அவர் சமூகத்துல நீ ஜெபிப்போமா? ஜெபம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும் சொன்னீரப்பா.
இந்த நேரத்துல உம்மை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலும் ஆண்டவரே என்னென்ன போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், உபத்திரவங்கள், பாடுகள், ஆண்டவரே எதுவெல்லாம் இருக்குதோ எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து எந்தெந்த நிலைகள்லாம் ஆண்டவர் விழுந்து போயிருக்கிறாங்களோ அந்த நிலையில தூக்கி நிறுத்துங்கப்பா. ஆவியானதாமே கிருபை செய்யுங்க, இவங்களை இரக்கம் செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.